ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் 8th தமிழில் இருக்க பொருள் கூறுகள் எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் பார்த்ததும் நம்மளுக்கு நல்லாவே பர்மனெண்ட்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்க படிக்க கொஞ்சம் கண்டிப்பாக மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே உள்ள ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள். நிரந்தரம், காலம் முழுமையும். நிரந்தரம்ங்கிறது என்னது? காலம் முழுமையும். இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது இது என்ன வாரண்ட்டி, என்ன பர்மனெண்ட்டாக இருக்குமா, நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்குறோமா? அப்போ அந்த நிரந்தரம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது? காலம் முழுமையும். நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையுங்கிறத மீன் பண்ணுது. நிரந்தரம், காலம் முழுமையும். அடுத்து வைப்பு நிலப்பகுதி. வைப்பு நிலப்பகுதி. இது என்ன, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நிலப்பகுதியில் எதையோ ஒன்று வைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வைப்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே நிலப்பகுதி தான். நிலப்பகுதியில் எதையோ ஒன்று வைக்க சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி அப்படிங்கிறது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இங்கே நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த களின்ற வேர்டு இருக்குது இல்லைங்களா, இது இந்த அறியாமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது களி இப்போ நிறைய பேர் களி சாப்பிட்றது ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்டா என்ன அவ்வளோ ஒரு இதாக அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஸோ களி அப்படிங்கிறது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. ஸோ அதை பற்றி தெரியாமல் இருக்கிறது அறியாமை அப்படி சொல்லி ஒரு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சூழ்களி அப்படிங்கிறது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். களி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அறியாமை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? களி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அறியாமை. அப்போ சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இசை எனது பாட்டு பாடினா நல்லா புகழ்வாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை, புகழ். இசை, புகழ். தொல்லை. எந்த ஒரு விஷயம் தொல்லை? பழமையான துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொல்லை. பழைய துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொல்லை அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் தொல்லை. அப்போ பழமை, துன்பம், தொல்லை. விசும்பு, வானம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. மயக்கம், கலவை. இருதினை, உயர்தினை, அஃறிணை. இருதினை, உயர்தினை, அஃறிணை. வள அமை, தவறாமை. வள அமை, தவறாமை. வள அமைன்றது என்ன பொருள்படுது? நெக்ஸ்ட் ஒன் ஐம்பால். ஐம்பால்னால் நம்மளுக்கு தெரியும். எதெல்லாம் ஐம்பால்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். ஐம்பால் எதை குறிக்குது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். மரபு, வழக்கம். மரபு, வழக்கம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எங்களுடைய மரபு அப்படி சொல்லுவாங்களா? இது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு பொருள்படும். அப்போ மரபு அப்படிங்கிறது என்னது? வழக்கம். திரிதல், மாறுபடுதல். திரிதல், மாறுபடுதல். ஒரு சொல்ல திருச்சி சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அந்த திருச்சி, அதாவது ஒரு பொருளை திரித்து வேறு மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான் மாறுபடுதல். திரிதல். திரிதல் அப்படின்னா என்னது? மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. செய்யுள்னாலே என்னது? பாட்டு. தல அல், தழுவுதல். தல அல், தழுவுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்க தூண்டுது என்னோட மனசு சொல்லுவோமா? அப்போ அந்த தூண்டுது அப்படிங்கிறது எதை பொருள்படுத்துது? ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். ஈரம், இரக்கம். இது எப்படி நமக்கு வச்சுக்கிறீங்கன்னா, ஈரம், யாராவது ஈர ட்ரெஸ்ஸோடு இருந்தால் பார்க்க நம்மளுக்கு ரொம்ப இரக்கமாக இருக்குமா, ரொம்ப கருணையாக அவங்க மேலே இருக்குமா? அதுதான் ஈரம் அப்படிங்கிறது இரக்கம். ஆக்சுவலாக பொருளே அதுதான். ஈரம் அப்படின்னா அந்த இரக்கத்தை தான் குறிக்குது. ஈரம் அப்படின்னா இரக்கம். இது பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக அந்த பொருள்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். யாராவது ஈரமாக மலையில் நினச்சி ஈரமாக இருந்தாங்களா அவங்கள பார்க்க நம்மளுக்கு இரக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. முழவு அப்படிங்கிறது ஒரு வகையான இசைக்கருவி. ஸோ முழவு, இசைக்கருவி. முழவு, இசைக்கருவி. நன்செய்,
நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நன்செய் அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை தான் நம்ம நன்செய். புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். குறைந்த நீரால் பயிர் விளையிற நிலத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம்? புன்செய்ன்னு சொல்லுவோம். நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பயிலுதல் அப்படின்னா படித்தல். பயிலுதல் படித்தல். ஒரு விஷயம் இதெல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நாணம். நாணம் அப்படின்னா வெட்கம். அது ஞானம் அப்படின்னா அறிவை குறிக்கும். நாணம் அப்படின்னா வெட்கத்தை குறிக்கும். நாணம் வெட்கம். செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் அப்படின்னா என்னது? திருந்திய சொல் அப்படின்னு அர்த்தம். முகில் மேகம். முகில் மேகம். கெடி கலங்கி மிக வருந்தி. கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் முறையாக. சம்பிரமுடன் முறையாக. சேகரம் கூட்டம். சேகரம் கூட்டம். இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஏதோ ஒரு கடை சேகர் கடையில் வந்து கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேகரம் அப்படின்னா என்னது? கூட்டம். சேகரம் கூட்டம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? சேகர் கடையில் வந்து கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணம் சேதம். விண்ணம் சேதம். விண்ணம் சேதம். வாகு சரியாக. வாகு சரியாக. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, வாக்கு வந்து தலையில் சரியாக எடுக்கணும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கு எடுத்து தலை சீவுறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சும்மா ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வாக்கெடுத்து தலை சீவுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அப்போ வாகுனா சரியாக. வாக்கை சரியாக எடுக்கணும். கோணமனையாக எடுத்துட்டோம்னா அசிங்கமாக இருக்கும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகு சரியாக. நீங்கள் வந்து வாக்கு சரியாகன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகு சரியாக. காலன் யமன். காலன் யமன். மெத்த மிகவும். மெத்த மிகவும். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. எது வந்து காங்கேய நாடுன்னு சொல்கிறாங்க? கொங்கு மண்டலத்தில் இருக்க 24 நாடுகளில் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க? காங்கேய நாடு சொல்லி சொல்கிறாங்க. தீர்வன நீங்குபவை. தீர்வன நீங்குபவை நம்மளுக்கு தெரியும். தீர்றது அப்படின்னா நீங்கிறது. உவசமம் அடங்கி இருத்தல். உவசமம் அடங்கி இருத்தல். உவசம்னா என்னது? அடங்கி இருத்தல். இது வந்து நிகழும். இது வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியலனா எழுதிக்கோங்க. நிகழும் இது ஓகேங்களா. நிகழும் ஒளி பொருந்திய. நிகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. பேர்தற்கு அகற்றுவதற்கு. திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. இது நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஷார்ட்கட்டில் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். த்ரீங்கிறது என்னது? திரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரி அப்படின்னா என்னது? நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 யோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. 3ன்றது இந்த திரிங்கிறது 3யை குறிக்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. தெளிவு நற்காட்சி. தெளிவு நற்காட்சி. தெளிவாக தெரியுது சொல்கிறோமா, அதுதான் நற்காட்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவு நற்காட்சி. திறத்தன தன்மையுடையன. திறத்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளா. கூற்றவா பிரிவுகளா. கூற்றவா பிரிவுகளா. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த பூனாய் அப்படிங்கிறது வந்து பூநூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூநூல் போடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அணிகலன் மாதிரி தானே. அதுவும் ஒரு அணிகலன் மாதிரி தானே அணிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பூனாய் அப்படிங்கிறது பூநூல், அது ஒரு அணிகலன் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ஷார்ட்கட்காக. பூனாய் அப்படிங்கிறது அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம். பிணி துன்பம். ஓர்தல் நல்லறிவு. ஓர்தல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். பிறவார்னா என்னது? பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் நாள்தோறும். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அளவு. மட்டு அளவு. இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ மட்டும் போடுங்க, இவ்வளோ மட்டும் கொடுங்க. அப்போ அந்த மட்டுங்கிறது என்னது? இந்த அளவு மட்டும் போதும், இந்த அளவு போதும் அப்படிங்கிறத பொருள்படும்.
இப்போ மட்டு அப்படிங்கிறது என்னது? அளவு. மட்டு அளவு. சுண்ட நன்கு. சுண்ட நன்கு. இது சுண்டங்கிறது எது பொருள்படுத்துதுன்னா, ஒரு பாலை எடுத்துக்கோங்க, என்ன சொல்லுவோம்? சுண்டை காய்ச்சி கொடுங்க சொல்லுவோமா? அப்போ அந்த சுண்டை அப்படிங்கிறது என்னது? நன்கு காய்ச்சி கொடுங்க, நல்லா காய்ச்சி கொடுங்க. அப்போ அந்த சுண்டைங்கிறது நன்குன்றத பொருள்படுது. வையம் உலகம், இதெல்லாம் தெரியும். வையம் உலகம். பேணுவயல் பாதுகாத்தல். பேணுவயல் பாதுகாத்தல். திட்டுமுட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டு ஆடிட்டாங்க சொல்கிறோமா? அப்போ தடுமாறிட்டாங்க அப்படின்னு பொருள்படும். திட்டுமுட்டு அப்படிங்கிறது தடுமாற்றம். கலன் அணிகலன். கலன் அணிகலன். இதில் லாஸ்ட் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலன் வந்துருச்சுன்னா அணிகலன். இதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். கலன் அணிகலன். முற்ற ஒளிர. முற்ற ஒளிர. தடம் அடையாளம். தடம் அடையாளம். அகம்பாவம் செருக்கு. அகம்பாவம் செருக்கு. பண் இசை. பண் இசை. கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை. கனகச்சுனைனா என்னது? பொன் வண்ண நீர்நிலை. கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, கனகச்சுனைங்கிறது வந்து கனகாம்பரம் சுனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கனகாம்பரம் பூ வந்து பொண்ணுங்க தான் வைப்பாங்க அப்படி சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீராடிட்டு பொண்ணுங்க வந்து வைப்பாங்க. எதை வைப்பாங்க? கனகாம்பர சுனை வந்து வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. மதவேலங்கள் மத யானைகள். மதவேலங்கள் அப்படின்னா மத யானைகள். முரலும் முழங்கும். முரலும் முழங்கும். பலவை முதிர்ந்த மூங்கில். பலவை முதிர்ந்த மூங்கில். அளந்தவர் வறியவர். அளந்தவர் வறியவர். செர அமை வெறுக்காமை. செர அமை வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். நோன்றல் பொறுத்தல். போற்றார் பகைவர். பகைவரை வந்து பகைவர் யாரும் வந்து நம்மளை போற்ற மாட்டாங்க. அவங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகைவர் போற்றார். பகைவர் போற்றார். கிளை உறவினர். கிளை உறவினர். ஸோ மரத்தில் இருக்க கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நீண்டு ஒவ்வொன்றா அதுலேருந்து ஒரு கிளை இதுலேருந்து ஒரு கிளைன்னு போயிட்டே இருக்கும் பார்த்திங்களா, பல கிளைகளாக. அப்போ அதுவும் வந்து ஒரு உறவினர் மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு உறவு குடும்பம்னா வந்து பல கிளைகளாக இருக்குது, அப்படியே நீண்டுக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கிளை உறவினர். பேதையர் அறிவற்றவர். பேதையர் அறிவற்றவர். பேதையர் நட்புனா என்னது? அறிவற்றவர் நட்பு. இப்போ பேதையர் அப்படின்னா அறிவற்றவர். மர அம்மை. இந்த ஆவை தூக்கிட்டு வா போட்டிங்கன்னா முடிஞ்சது. மரவாமை. பொறை பொறுமை. பொறை பொறுமை. பொறையுடைமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த பொறைங்கிறது எதை குறிக்குது? பொறுமையை தான் குறிக்குது. இப்போ பொறை அப்படிங்கிறது பொறுமை. வாரி வருவாய். வாரி வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. வைகுக தங்குக. ஓதை ஓசை. ஓதை ஓசை. வெறி அஞ்சி. வெறி அஞ்சி. வெறி அப்படிங்கிறது என்னது? அஞ்சி. யானர் புது வருவாய். யானர் புது வருவாய். மரளி காலன். மரளி காலன். கரி யானை. கரி யானை. தூறு புதர். தூறு புதர். அறுவர் தமிழர். அறுவர் தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. உடன்றன அப்படின்னா என்னது? சினந்து எழுந்தன. வலிவர் நழுவி ஓடுவர். வலிவர் அப்படின்னா என்னது? நழுவி ஓடுவர். பிலம் மலைக்குகை. பிலம் மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல். மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். இறைஞ்சினர் வணங்கினர். முளை மலைக்குகை. முளை மலைக்குகை. மலைக்குகையில் புதுசு புதுசாக செடி முளைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த முளைங்கிறது என்னது? மலைக்குகை. முளை மலைக்குகை. சீவன் உயிர்.
சிவன் உயிர். இது எப்படி நமக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, சிவன் கிட்ட உயிர் இருக்குது, நம்ம உயிர்லாம் சிவன் கிட்ட தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக தான், ஓகேங்களா? நம்ம உயிர்லாம் சிவன் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவன் உயிர், சீவன் உயிர், சிவன் உயிர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியம் உண்மை, சத்தியம் உண்மை. ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி. வையம் உலகம். சபதம் சூளுரை, சபதம் சூளுரை. சூளுரைத்தால் சொல்கிறோமா, சபதம் இட்டால். அப்போ இந்த சூளுரைத்தால்ங்கிறது எதை பொருள் கூறுது? சபதத்தை தான் பொருள் கூறுது. மோகித்து விரும்பி, மோகித்து விரும்பி. மோகித்து அப்படின்னா என்னது? விரும்பி. நமன் யமன், முதல் வார்த்தை தான் மாறுபடுது. நமன் யமன். சித்தம் உள்ளம், சித்தம் உள்ளம். நம்பர் அடியார், நம்பர் அடியார். படமாட கோயில், படங்கள் அமைத்த மாடங்களை உடைய கோயில். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நாணாமோ கூசாமல், நாணாமோ கூசாமல். உய்மீன் ஈடேறுங்கள், உய்மீன் ஈடேறுங்கள். ஈடேறுங்கள் சொல்கிறோமா, உய்மீன். ஈயில் வழங்கினால், ஈயில் வழங்கினால். பகராய் தருவாய், பகராய் அப்படின்னா இது தருவாய். ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு. பராபரமே மேலான பொருளே, பராபரம் அப்படின்னா மேலான பொருள். அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு, அறுத்துட்டா அது என்ன, அதை நீங்கிரும். ஸோ அப்போ அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. நிறை மேன்மை, நிறை மேன்மை. பொறை பொறுமை தெரியும். பொச்சாப்பு சோர்வு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆப்பு வச்சு யாருக்கோ ஆப்பு வச்சு சோர்வாயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆப்பு வச்சு பொச்சாப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஆப்பு, யாருக்கோ ஆப்பு வச்சு சோர்வாயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. மையல் விருப்பம், மையல் விருப்பம். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு பொறாமை, அழுக்காறு பொறாமை. மதம் கொள்கை, மதம் கொள்கை. இகல் பகை, இகல் பகை. மண்ணும் நிலை பெற்ற, மண்ணும் நிலை பெற்ற. மண் வந்து எப்பவுமே நிலை பெற்று இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்ணும் நிலை பெற்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து நம்ம 9th தமிழோட பொருள் கூறுகவும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறவங்க, சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பொருள் கூறுக இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க படித்தது ஒரு டைம் கரெக்டாக படிச்சிருக்காங்களான்னு அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போட்டு விட்டுட்டு இது சொல்கிறத கேட்கும்போது அவங்களுக்கு அது தெரியுதான்னு கூட அவங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.